பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் நல்லாசியோடு தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் சார்பிலே பெருந்தலைவர் காமராஜர், குமரி தந்தை மார்ஷல் நேசமணி நாடார், மாப்போ சிவஞான கிராமணி ஆகியோர்களின் பிறந்த நாள் விழாவினை முப்பெரும் விழாவாக இன்று தமிழகமே திரும்பி பார்க்கும் வகையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் அருமை அண்ணன் முத்து ரமேஷ் நாடார் அவர்களுக்கும், தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் விழா ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வீரமாணிக்கம் சிவா நாடார் அவர்களுக்கும், தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் மாநில மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த எழுச்சிமிகு முப்பெரும் விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றி சென்றிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் இந்த முப்பெரும் விழாவிற்கான அழைப்பை ஏற்று நமது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அருமை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இங்கு வந்து சிறப்புரையாற்றி சென்றார்கள். நமது நாடார் குலத்தின் பெருமையையும் நமது நாடார் சமுதாய தலைவர்களின் வாழ்வு முறைகளையும் அவருடைய சிறப்புரையில் இருந்தது. முத்துரமேசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவே சில கோரிக்கைகளை கோரியிருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் என்று கூறியதற்காக ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முப்பெரும் விழாவாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முப்பெரும் தலைவர்களை பற்றி கூற வேண்டும் என்று கூறினால் ஒரு நாள் அல்ல, ஓராண்டு அல்ல, இந்த உலகம் உள்ளவரை நாம் கூறிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட முப்பெரும் தலைவர்களுக்கு தொடர்ந்து ஆண்டுதோறும் விழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் முத்துரமேஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். தமிழ்நாடு நாடார் சங்கம் என்று கூறினால் இன்று நாம் பெருமையோடு சொல்லக்கூடிய சங்கம் என்று கூறினால் நாடார் மகாஜன சங்கத்தை கூறலாம், தெச்சின மாடலான சங்கத்தை கூறலாம். அவையெல்லாம் நாம் பிறப்பதற்கு முன்பே துவங்கிய சங்கம். ஆனால் சமீபத்தில் தொடங்கி தமிழ்நாடு நாடார் சங்கம் உருவெடுத்து இன்று எந்த அளவுக்கு ஒரு எழுச்சி மிகு ஒரு மாநாடாக இருந்தாலும் சரி, ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, பிற சமுதாயம் கூட வேண்டு பார்க்கக்கூடிய வகையில் சிறப்போடு எழுச்சியோடு இன்று தமிழ்நாடு நாடார் சங்கம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முழு காரணம் தமிழ்நாடு நாடார் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதிபெற கூற கடமைப்படுகிறேன். ஏனென்று கூறினார்கள், சங்கம் நடத்துவார்கள், ஏதோ வசூல் பண்ணுவார்கள் என்றில்லாமல் செய்யக்கூடிய செயல் சமுதாயத்திற்கு என்று, சமுதாயத்தின் நலனை கொண்டு சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இனியும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மரியாதைக்குரிய அண்ணன் முத்துரமேஷ் நாடார் அவர்கள் தொடர்ந்து சமுதாய பணி ஆற்ற வேண்டும். அண்ணன் அவர்களிடம் நான் நேரில் கூறுவதும் ஒன்றுதான், இந்த கூட்டத்தின் வாயிலாக கூறுவதும் ஒன்றுதான்.
சங்கங்கள் அமைத்து தலைவராக இருந்து ஒரு கூட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுங்கள். அந்த தொகுதியில் இப்போதே வேலையை பாருங்கள். தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக, நாடார்களின் சார்பாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டு உங்களின் போராட்ட குரல், உங்களின் ஆர்ப்பாட்ட குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதை சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாக உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக கூட நான் இந்த நேரத்தில் வைக்கிறேன். உங்களுக்கு என்றும் எங்களின் சத்திரிய சான்றோர் படை கட்சி துணை நிற்கும் என்பதையும் கூறி இந்த 30 விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவினர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாடார்களால் நான், நாடார்களுக்காகவே நான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.